Dear students, welcome to Vidya Tuition Center. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு இன்டகிரேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. அந்த ஃபார்முலாஸில் என்னென்ன இருக்குது, ஹவு டு ஐ செக்ரிகேட் ஆல் த ஃபார்முலாஸ், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஐ எம் கோயிங் டு டெல் யூ இன் திஸ். ஓகே, இப்போது த ஃபர்ஸ்ட் திங், it is what? X power of n dx. X power of n dx is equal to x power of n plus 1 by n plus 1 plus c it is. So முதல்ல நமக்கு யூஸ்வலாக நமக்கு தெரிய ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் x power of n அப்படின்றது x power of n plus 1 by n plus 1 where n is not equal to minus 1. இது ஆல்சோ இன்க்ளூட். பட் n வந்து மைனஸ் 1 இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். So n is not allowed to put minus 1. Okay, so மற்றபடி x power of n plus 1 by n plus 1 plus c. Okay, the next one is integral of dx is equal to x plus c. What is this x? How to bring this x means, இப்போது this one integral இருக்கு இல்லையா, இந்த integral வந்துட்டு இன்டெக்ரலும் ரைட், இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இந்த டியும் ஒரு எதிரி மாதிரி, ஒரு எதிரும் புதிர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் வந்ததுன்னா போத் வில் பி கேன்சல்ட் அவே. ஸோ த ரிமைனிங் வில் பி எக்ஸ் ஒன்லி. ஸோ த எக்ஸ் ஐ புட் இட். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dx is equal to what? x plus c. The next one, integration of sin x. Sin x and cos x. Integration of sin x is minus cos x. Integration of cos x is sin x. ஆல்ரைட், இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டெக்ரேஷன் ஆஃப் sin x, cos x, tan x, cosecant x, secant x and cot x, all 6 trigonometric ratios உடைய formulas I have given to you. ரைட், sin xக்கு sin xக்கு என்னது மைனஸ் cos x, cos xக்கு sin x. ஓகே, தென் நெக்ஸ்ட் tan xக்கு log secant x ஞாபகம் வச்சுக்கோ. tan x என்னது, டேனும் சீக்கண்ட்டும் ஒரு குரூப் மாதிரியும் கொசீக்கண்ட்டும் காட்டும் ஒரு குரூப் மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது tan x ஈக்குவல் டு log secant x, இல்லைன்னா எப்படி எழுதலாம், மைனஸ் log cos x. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் log cos x அப்படின்னு ஈஸியாக எழுதிடலாம். எப்படி, log of 1 by cos x அப்படின்னு நம்ம எழுதலாம் இது இல்லையா. ஸோ எப்படி எழுதலாம், நமக்கு log of cos x the whole power of minus 1. So this will go here means minus 1 log cos x. அவ்வளோதான், that's what I have written here. So log of minus log of cos x, log secant x தெரிஞ்சாலே போதும் இது. So automatically you will be writing minus log cos x plus c. Okay, the next one will be integration of cosecant x. Cosecant x equal to log cosecant x minus cot x. அதே மாதிரி secant x அப்படின்றது secant x plus tan x. ஓகே, ஸோ அதே மாதிரி cot x, cot x அப்படின்றது log sin xன்னு எழுதலாம், இல்லைன்னா மைனஸ் log cosecant x. ஏன்னா sin x அப்படின்றது 1 by cosecant x. ஸோ cosecant இன்வர்ஸ் ஆகும்போது நெகட்டிவ் ஃபஸ்ட்டு வரும்போது மைனஸ் log cosecant x plus c அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ இந்த 6 ஃபார்முலாஸ்லையே நமக்கு வந்து டைரெக்டாக இருக்கிறது சைனும் காசும் தான். மற்றபடி எல்லாமே நமக்கு லாக் எல்லாத்துலேயுமே நமக்கு tan xல லாக் வரும், கொசிகன் எக்ஸில் லாக் வரும், சீக்கண்ட் எக்ஸில் லாக் வரும், காட் எக்ஸ்லேயும் லாக் வரும். ஆல்ரைட், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கொசிகண்ட் எக்ஸும் சீக்கண்ட் எக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியாக வரும். கொசிகண்ட் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ் அப்படி சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan x அப்படின்னு லென்த்தியாக நமக்கு வரப்போகிறது, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு என்னது, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு மக் அப். வேறு வழியே கிடையாது, யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நமக்கு நைன்த்து ஃபார்முலா. நைன்த்து ஃபார்முலா என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் இப்போது காம்பினேஷன்ஸ் ஆஃப் த 2 trigonometric functions. இப்போது சீக்கன் எக்ஸும் tan எக்ஸும் சேர்ந்தாப்புல அப்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு சீக்கன் எக்ஸ், ஃபஸ்ட்டு இருக்கிறது சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி, தட்ஸ் ஆல். அதே மாதிரி கொசீக்கண்ட் எக்ஸும் காட் எக்ஸும், ரைட்டா, கொசீக்கண்ட் எக்ஸும் காட் எக்ஸும், திஸ் இஸ் வாட் தென் மைனஸ் கொசி, ஆல்ரெடி ப்ளஸ் இங்கே இருக்கிறனால ஸோ இட் வில் பி நெக்ஸ்ட் மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ trigonometric functions அப்படின்னு பார்க்கும்போது சீக்கன் எக்ஸ் tan x மட்டும்தான் வரும், கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ் மட்டும்தான் வரும். You don't have any other combinations to make the formula.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, this 2 are very important. Alright, and the next one 11th and 12th if you see integral of secant square x னு இருக்கு, cosecant square x னு இருக்கு. ஸோ ஸ்கொயர் டேர்ம் பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு ஃபார்மில் தான் இருக்குது, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்புறம் கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸுக்கு டேன் எக்ஸு, கொசீக்கண்ட் ஸ்கொயருக்கு மைனஸ் காட் எக்ஸ். அவ்வளோதான். இட் இஸ் வெரி ஈஸி. இட் இஸ் ஓகே. ஸோ ஸ்கொயர் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயரும் கொசீக்கண்ட் ஸ்கொயரும் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாஸ் யூ ஹேவ் டு நோ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் வெரி ஈஸி. இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் dx பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு பேட்டர்ன், dx பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒரு பேட்டர்ன், dx பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்றது இன்னொரு பேட்டர்ன். மொத்தமே நமக்கு 3 பேட்டர்ன் தான் இருக்குது. இந்த 3 பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகேயா? என்னது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கும் minus cos inverse of x க்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ these both it will be having the same formula. Alright, dx by 1 plus x square அப்படின்னு tan inverseக்கும் அதே தான், minus cot inverseக்கும் அதே தான். 2 formulas. அதாவது tan inverse of xக்கும், அதாவது integration of dx by 1 plus x square அப்படின்றது tan inverse of x எழுதலாம், minus cot inverse of x எழுதலாம். அதே மாதிரி integration of dx by x into root of x square minus 1 அப்படின்றது சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸும் எழுதலாம், இல்லைனா மைனஸ் கொசீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் எழுதலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இ பவர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்றது இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இ பவர் ஆஃப் எக்ஸ் அதே தான், வித்தவுட் எனி டிஃப்ரெண்ட், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இ பவர் ஆஃப் எக்ஸுக்கு இ பவர் ஆஃப் எக்ஸ் தான். Alright, so next e power of integration of x power of minus 1 x inverse x power of minus 1 dx அப்படின்றது log x plus c, log x plus c அது மாதிரி வரும். 18th அப்படின்றது integration of a power of x dx அப்படின்றது என்னன்னா a power of x by log a. This is very important. This is இந்த ஃபார்முலா அடிக்கடி நமக்கு வரும் இது. ஸோ ஏ பவர் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்றது ஏ பவர் ஆஃப் எக்ஸ் பை லாக் ஏ ப்ளஸ் சி. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் சி அப்படின்றது எல்லா ஒரு இன்டகிரேஷன் பண்ணும்போது, இன்டகிரல்ஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து நமக்கு ப்ளஸ் சின்னு அப்படின்னு வருது. ஸோ அது எப்படி வருது, ஏன் வருது, எதனால நம்ம போடுறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு திஸ் இஸ் லைக் ஒரு பெரிய டவுட்ஸாகவும் இருக்கும். இல்லைன்னா நம்ம எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் புட்டிங் தட் ப்ளஸ் சி ஆன் த கோ அப்படி போட்டு போயிடுவாங்க. ஓகேயா? ஒரு ஸ்மால் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் யூ எதுக்காக அந்த ப்ளஸ் சி போடுறோம் அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, வெரி வெரி ஈஸி, சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் படிச்சிருக்கணும். இன்டெக்ரல்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டிஃப்ரென்ஷியேஷன் யூ ஹாவ் டு ஸ்டடி. அதை படிக்காமல் டோன்ட் கம் திஸ் சைட். ஓகே. இப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் இப்போ 5x ஸ்கொயர் ப்ளஸ் 8 if it is there. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் 5x ஸ்கொயர் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 8. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ 5 into 2x to the power of 2 minus 1 இல்லை ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 8 அப்படின்றது நமக்கு 0. ஸோ வாட் இஸ் திஸ்? 5 into 2x. ஸோ இட் இஸ் 10x. 10x அப்படின்றது வாட் இஸ் தட்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 8. அவ்வளோதான், இது கூட டிஃப்ரென்ஷியேஷன் இது. இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் உடைய ஆன்சரை ஐ காட் இட்ல. இப்போ பாரு, டி பை டிஎக்ஸ் ஆஃப் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 10x. ஐ காட் இட். இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து திஸ் சைடு இப்படி இந்த பக்கம் போச்சுன்னா இட் கோஸ் டு இன்டெக்ரல் இல்லையா? டிஃப்ரென்ஷியேஷனுடைய ஆப்போசிட் இஸ் வாட்? இட் இஸ் இன்டெக்ரல். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆன்டி டெரிவேட்டிவ் வி கேன் டெல். ஆன்டி டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரேஷன் இட் இஸ். ஓகே. இப்போ நமக்கு எப்படி நடக்கும் இங்கே? திஸ் ஒன் இஸ் கோயிங் டு 10x. 10x இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போது. 10x dx because I am going to integrate with respect to x. இப்போ பார்ப்போமா? ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? 10 வெளியே வந்துடும், இன்டகிரேஷன் ஆஃப் x dx. ஸோ 10 x ஸ்கொயர் பை 2.
So what is that? 5. So your answer is 5x square it's coming. So what answer it must be there? 5x square plus 8. So நமக்கு என்ன வந்திருக்கு? 5x square மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. So அந்த plus 8 அப்படின்றது இங்கே காணோம் இல்லை, இந்த plus 8 அப்படின்றது you cannot bring it, plus 8 is missing over there. So அதனால தான் what we are doing, 5x square some constant இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு plus c we are putting it. That's all. புரியுதா? See again I am telling you very easy it is, understand. இப்போ என்னன்னா 10x square by 2 வந்துருச்சு 5x square. because எனக்கு என்ன வரணும் ஆன்சர் 5x square plus 8 நமக்கு வரணும். but only you have that 5x square, I don't have the constant in the answer. plus 8 அப்படி மிஸ்ஸிங்காக இருக்குது, அதனால தான் அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே ப்ளஸ் சின்னு போடுறோம். புரிஞ்சுது? டு காம்பன்சேட்டட், அதாவது வந்து இந்த சி அப்படின்றது என்ன வேணால் இருக்கலாம், என்ன கான்ஸ்டன்ட் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are putting that to equalize both the sides. அதனால் ப்ளஸ் சி அப்படின்னு போடணும். ஸோ கண்டிப்பாக நீ ப்ளஸ் சி அப்படின்னு ஆஃப்டர் இன்டகிரேஷன் யூ ஹாவ் டு புட் இட். அது போடலன்னா சிம்ப்ளி யூ ஆர் லூசிங் த மார்க்ஸ், ஹாஃப் மார்க்கோ இல்லை 1 மார்க்கோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர், இட் வில் பி going to reduce then. Okay, so this is the formula to you. So many formulas, actually you have many formulas. Okay ma, நிறைய formulas இருக்குது. First you have like exercise 7.1 7.2 வரைக்கும் கூட இந்த formulas we are using. என்ன இப்போ வந்துட்டு 7.3 7.4லாம் you will be having different formulas. trigonometry functions formula இருக்குது, and you have inverse functions formula, it is there for integration. So whenever it is coming, that time I will introduce many formulas in that. Okay, so this is a series type. First introduction video I put it, and next I am going to put it for what? Exercise 7.1 all problems I will solve. Exercise 7.2 I will be doing all the problems. Okay ma, so that's all today. So you understand, I think very in the understand பண்ணுறது ஒன்றுமே இல்லை. actually it is because you are going to learn all the formulas, everything mug up, and you try to write this formulas like as much as you can write it, then only you will be understanding it. நிறைய தடவை எழுதி பழகுனாதான் உனக்கு எக்ஸாம் அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு ஈஸியாக you will be getting the answer. நீ சும்மா கண்ணிலே பார்த்துட்டே இருந்த அப்படின்னா definitely it is not going to work. Okay guys, so next video la paapom in 7.1 la. Okay, yeah, bye bye.